மகளிர் உரிமை தொகை தமிழகம் முழுவதுமே இந்த ஜூலை 15ஆம் தேதி 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் மகளிர் உரிமை தொகை குறித்து ரமேஷ் அவர்கள் கொடுத்த அப்டேட்ல பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் ஜூலை 15ஆம் தேதி எல்லோர் அக்கௌண்ட்லேயுமே 1000 ரூபாய் மீண்டும் வழக்கம் போல கிரெடிட் ஆகியது. ஸோ மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை தான் கிரெடிட் ஆகிருக்கு. விஜயோடைய மகளிர் உரிமை தொகை திட்டத்தை இன்னும் வெளியிடலை. ஸோ கண்டிப்பாக இதற்கு உண்டான ஒரு பெரிய அப்டேட் வெளியிட போகிறாங்க. வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர், தமிழகத்துடைய இடைக்கால பட்ஜெட்டை அறிவிக்க இருக்காங்க. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மகளிர் உரிமை தொகை அடுத்த மாதம் 2500, ஸோ இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று 2500 ரூபாய் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க இருக்கிறார்கள். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் நடக்கும் இந்த கூட்டத்தில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. மகளிருக்கான 2500 உரிமை தொகை, திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம், இலவச சிலிண்டர் 6 போன்ற தேர்தல் வாக்குறுதிகளை பட்ஜெட்டில் சேர்ப்பது குறித்து ஒப்புதல் அளிக்கப்படுகிறது, உறுதியாக்கப்பட்டுள்ளது. இதற்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இடைக்கால பட்ஜெட்டில் முதல்வர் விஜய் அவர்கள் இது எல்லாமே தாக்கல் செய்ய இருக்காரு. எல்லோருமே தயாராகி கொள்ளுங்கள். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகையை குறித்து அமைச்சர் அவர்கள் ரமேஷ் அவர்கள் சொன்ன தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மனுக்கள் எல்லாமே கொடுக்க வேண்டாம், இதற்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும், நாங்கள் உங்களுக்கு உழைச்சிட்டு இருக்கோம், அதே நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை 2500 வர இருக்கிறதுங்க. மு.க. ஸ்டாலின் தலைமையிலான முந்தைய திமுக ஆட்சியில் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை திட்டத்தின் கீழ் வந்தது தான் இந்த கடந்த 3 மாதங்களாக வரவு வச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா புதிய அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் வரவு வைக்கப்படலை அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த வரவுக்காக தான் மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதற்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசில் கண்டிப்பாக இதற்கான ஒரு அப்டேட்டை வர வைக்கிறாங்க. ஸோ மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயாக கணக்கிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க. எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க 1000 ரூபாய் மீண்டும் வரும் அப்படின்ட்டு. ஸோ வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் 2500 ரூபாய் 60 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இது இருக்கும். 60 வயதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 60+ இருக்கிற பீப்புள்ஸுக்கு ஓஏபி காசு, ஸோ பென்ஷன் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா அவங்கள கொண்டு போயிடுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீமில் போகிறதுனால 3000 ரூபாயாக அது மாற்றப்படும். புதிய அப்டேட் பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்க இருக்காங்க. ஸோ இதுதான் மகளிர் உரிமை தொகையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த தகவலும் நாம் அதை பற்றி தான் உங்களுக்கு தினசரி அப்டேட்டாக நாம் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகையில் அடுத்தடுத்த அப்டேட்கள் பார்த்தீங்கன்னா வர இருக்குது. நீங்களும் நம்ம சேனல் மூலமாக நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.